Hellcat. Please like and subscribe our channel. ஹாய் பிங்கி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், அதான் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. ஓ அப்படியா, பரவாயில்ல ப்ளூ பென், நானும் இப்போ தான் வந்தேன். உட்காரு வா. சொல்லு பிங்கி, என்ன விஷயம்? அவசரமாக வர சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தேன். உனக்காக நான் இன்றைக்கி ஆஃபீஸ் கூட லீவ் போட்டேன். என்னாச்சு, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை ப்ளூ பென், வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. சரி, அதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு மெசேஜ் பண்ணி வர சொன்னேன். எனக்கு நீ யார் இருக்கா க்ளோஸ் ஃப்ரெண்டு? நீ தான் ஸ்கூல்லேருந்து எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அதனால தான் உனக்கு மெசேஜ் பண்ணி வர சொன்னேன். ஓ அப்படியா பிங்கி, என்னாச்சு, என்ன விஷயம்? எங்கள் அப்பா அம்மா பார்க்கவே எங்கள் ஹஸ்பண்ட் அனுப்ப மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவையும் மதிக்க மாட்டேங்கிறாரு. பெரியவங்களை யாரையுமே மரியாதையாக கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல ப்ளூ பென். ஓ இவ்வளோதான் பிரச்சனையா பிங்கி? இதுக்கு எதுக்கு அழுதுட்ருக்கு? சரி விடு, நான் உன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். சரி ப்ளூ பென், கொஞ்சம் பேசிட்டு அவர்கிட்ட சொல்லு. எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவர் விடாததுனால நான் போகவே இல்லை. சரி பிங்கி வீடு, அழுவாத. நான் மாஸ்கிட்ட பேசி புரிய வச்சிடுறேன். அவன் மொபைல் நம்பர் என்கிட்ட இருக்குது. அண்ணா நகரில் ஏடிஎம்கே ஸ்டைல் ஷோரூம் ஆப்போசிட்டில் ஒரு காஃபி ஷாப் இருக்குது. மாஸ் அங்கே வர வச்சு நான் பேசிடுறேன். சரி ப்ளூ பென், நீ பேசிட்டு எனக்கு சொல்லு. எனக்கு வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன். ஓகே பாய், நான் உனக்கு என்னன்னு பேசிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஹாய் மாஸ், எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நான் நல்லா இருக்கேன் ப்ளூ பென், நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன விஷயம், என்ன வர சொல்லியிருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் மாஸ். வாங்க உள்ளே உட்காந்து பேசலாமே. ஒன்றும் இல்லை மாஸ், நேற்று உங்கள் ஒய்ஃபை சந்திச்சிருந்தேன். வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை சொல்லியிருந்தாங்க. என்ன பிரச்சனை கேட்டதுக்கு அவங்க அப்பா அம்மாவை பார்க்க அனுப்பலை சொல்லியிருந்தாங்க. என்ன ஆச்சு மாஸ்? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருக்காளா அவள் எல்லார்கிட்டேயும்? எனக்கு பிடிக்கல, நான் அனுப்பலை, அவ்வளோதான் ப்ளூ பென். நீங்களே இப்படி சொன்னால் எப்படி மாஸ்? அவள் எல்லார்கிட்டையெல்லாம் சொல்லலை. ஸ்கூல்லேருந்து நான் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதான் என்கிட்ட சொல்லியிருந்தா. இதை பற்றி பேச தான் கூப்பிட்ருந்தீங்களா ப்ளூ பென்? பெற்றவங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறது தப்பா மாஸ்? சில பேர் பெற்றவங்களை புரிஞ்சிக்க மாட்றாங்க, சில பேர் லேட்டாக புரிஞ்சிக்கிறாங்க, இன்னும் சில பேர் பெற்றவங்க போனதுக்கப்புறம் தான் புரிஞ்சிக்கிறாங்க. புள்ள பெற்றவங்களை பார்க்குற சந்தோஷமோ பெற்றவங்க புள்ளைய பார்க்குற சந்தோஷமோ சொன்னால் புரியாது மாஸ். நமக்கு ஒரு காலத்தில் நடக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும். எங்கள் அப்பா தவறிட்டார் மாஸ். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் போது எங்கள் அப்பா என்னை பார்க்க வந்துட மாட்டாரா, நடந்ததெல்லாம் ஒரு கனவாக இருந்திருக்க கூடாதான்னு நான் நினைக்காத நாளே இல்லை மாஸ். நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் மாஸ். என்ன மாதிரி நிறைய பேர் அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் சொன்னால் புரியாது மாஸ். அப்பா அம்மாவை நல்லா சந்தோஷமாக பார்த்துக்குங்க மாஸ். பெரியவங்க யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் அன்பாக நடந்துக்குங்க மாஸ். ஏன்னா பார்க்குற 4 பேர் நம்மளை சொல்கிறதோட நம்மளை பெற்றவங்கள தான் திட்டுவாங்க மாஸ், வளர்ப்பு சரியில்லை சொல்லி. இன்றைக்கி நம்ம பண்ணுறது தான் நாளைக்கு நம்ம கூட நடக்கும் மாஸ். உலகத்தில் வாழ போகிறது கொஞ்ச நாள் தான். அழகான குடும்பம் இருக்குது, இருக்கிற வரைக்கும் நம்மளும் சந்தோஷமாக இருந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுப்போமே மாஸ்.
சரிங்க ப்ளூபென், எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீங்கள் சொன்னதையும் திங்க் பண்ணி பார்க்குறேன். எனக்காக நேரத்தை ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி. ஓகே மாஸ், பாய். ஹாய் பிங்கி, எப்படி இருக்க? ஹாய் ப்ளூபென், நான் நல்லா இருக்கிறேன். என் ஹஸ்பண்டு முன்ன மாதிரி இல்லை, ரொம்பவே மாறிட்டாரு. நானும் எங்கள் அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன்ப்பா. ஓகே பிங்கி, சந்தோஷமாக இரு. ஹஸ்பண்டையும் சந்தோஷமாக பார்த்துக்கோ. எதனா இருந்ததுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. பாய். ஓகே, பாய். என்ன குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த உலகத்தில் திரும்ப கிடைக்காத மிகப்பெரிய சொத்து அம்மா அப்பா. அம்மா அப்பாவை எப்போவுமே சந்தோஷமாக பார்த்துக்குங்க, சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்த வர ஸ்டோரி உங்களுக்கு அப்டேட்டாக வரும். ஓகே, பாய்.